வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் பொண்ணு குட்டி இருக்கிற அளவுக்கு நல்லா இருக்குதுன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் எந்திரிச்சு எதுவும் செய்யலை, டீ குடித்தேன். லேட்டாக தான் எழுந்திரிச்சு டேப்லெட் தீர்ந்துச்சு, சைக்காலஜி டேப்லெட் தீர்ந்துச்சு. அதனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. என்னடா கம்மனு இருடா எங்கள் போன குட்டி அதுக்குள்ளே அதை கவனிக்கணும்னு அது பார்க்குது. நேற்று வீடியோ போட முடியல, பேசுகிறோம். என்ன இருக்குதுங்க பேசுறதுங்கிட்ட? நான் எல்லாத்துக்கும் நேர்மையாக தான் போய்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ஓடிச்சு. எல்லாம் 3 பேரும் கப்பு சுப்பு நடி கை கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க போனது குசும்பு வாழெல்லாம் வளர்ந்துருச்சு. 3 பேத்துக்கும் வளர்ந்துருச்சு. ஒருத்தருக்கு வளர்ந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், 3 பேத்துக்குமே வளர்ந்துருச்சு. 2 பசங்க ஒரு பொண்ணும் எல்லாத்துக்கும் வளர்ந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீடம் வேணும்னு எல்லாருமே விரும்புவோம். ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, பசங்களுக்கு மட்டும்தான் அந்த இருக்கிற சொத்தெல்லாம், பொண்ணுக்குலாம் இல்லை. பொண்ணுக்கு ஏதாவது 10 பைசா 5 பைசா பிச்சு போட்டாங்களா அதோட மூடிக்கு ஓடி போயிடணும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதனால அது எந்த ஒரு இதுக்குமே ஒர்க் அவுட் ஆகாமல் உட்காந்துருக்குது. எங்கள் பெரியண்ணா அது யாரோ பேரெலாம் சொல்ல நான் விரும்பலை, பேர் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே என் நான்னா பிடிக்காது. ரொம்ப ஒரு பொறாமத்தனை கொடூரத்தனமாகவே இருப்பா. அப்படி என்கிட்ட எப்படியாவது சொல்லி பழி வாங்கி வைக்கணும், என்னை அடி வாங்கி வைக்கணும், இந்த மைண்ட்லேயே இருப்பா. அப்படி எங்கள் சின்னண்ணாவை கண்டுக்க மாட்டேன். அப்படி அது கொஞ்சம் கண்டுக்க அப்படின்னு எனக்கு என்னை மட்டும் ரொம்ப அவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது அது எனக்கு தெரியல. கொடுமையாகவே ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்பாட்ட போய் சொல்கிறது. நான் 2வது படிச்சுட்டு 3வது போனப்போ அந்த புக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் மறக்க மாட்டாத, நீ பண்ணின ஒவ்வொரு இதுவும் இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா 3வது படிக்கிறப்ப அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சின்ன பிள்ளை ஒருத்தர் வைக்காம வச்சுருப்பாங்க. இப்போ நான் மட்டும் கொண்டு பக்கமாக தான் வச்சுக்குவேன். அதில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க பசங்களாம் வாங்கி பார்ப்பாங்க, படிப்பாங்க. கம்மிட்டு இருக்கும் அடிப்பிச்சோம். அந்த மாதிரி இருக்கப்ப நான் அது எப்படி இருக்குன்னு நமக்கு அந்த வயசில் தெரியாது. சின்ன வயசில் என்ன உனக்குப்பா அந்த சின்ன வயசில் நமக்கு என்ன பண்ணுறோம் என்னன்னே தெரியாது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, விளையாட்டுத்தனமாக ஏதோ படிக்கிறோமா வந்தோமா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். அது எங்கள் அப்பாட்ட 1க்கு 2 போர் கொடுத்து புக்கெல்லாம் கிழிச்சு வச்சுருக்கு, சரியாக படிக்கல எழுதலை அப்படின்னு சொல்லி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்பா ஒரு நாள் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு மொழிமொழியாக குச்சி எடுத்து அடித்தார். இப்படி அதனால் இன்னும் ஏற்றி எச்சா சொல்கிறேன். அப்படி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுன்ட்டு என்னங்க தெரியும். அதில் அந்த எங்கள் அப்பா அடிச்சுன்னா கொஞ்சம் தான் அடித்தார். அதில் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஏன் இப்படி கிழிச்சு வச்சுருக்குன்னு சொல்லி இது பண்ணார். அது அத்தோட முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை, விட்டுட்டேன். ஏதோ ஒரு சின்ன தப்பு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணுமோ இல்லை, கண்ணுக்கு மயிரலையாட்டு தெரியுமே என்னமோ, அதை கூட போய் உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்ருவோம். அப்படி ஆனால் ஒரு டைம் எங்கள் அம்மா எங்கள் பெரியண்ணா அடித்தாங்க. ஏதோ சம்திங் ப்ராப்ளம், ஏதோ அது வேண்டாம், நான் சொல்லி அது கேவலப்படுத்த நான் விரும்பலை. 9th 8th படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அடிக்கும்போது நானும் எங்கள் சின்னண்ணா குறுக்காட்டணும். வேண்டாமா நாங்கள் 2 பேருமே அழுதுகிட்டே குறுக்காட்டணும். அது உனக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையே தெரியல. நீ காய்க்குநாடா கடைக்கு அங்கே போயிட்டு லெட்டர் கூட போட்டேன், தாய் தப்பனை மறந்தாலும் அந்த அடி மறக்க மாட்டேன் அப்படின்னு போட்டேன். உனக்கு எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, அதுக்கு இந்த அடியாக அடிச்சுக்கிட்டு தெரியுத சொல்லிட்டா. என்னைக்கு இருந்தாலும் அந்த தோட்டம் எனக்கு வர்றது தான். நீ எத்தனை நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு கெடுக்கலாம்னே போனீங்கன்னா கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துக்குவார். நான் சொத்து வேணும் அப்படின்னு ஆசையில் நான் போடல. ஓப்பனாக நல்லா புரிஞ்சுக்கிறா சொல்லிச்சுக்கா. இந்த வீடியோ உங்கள் லாயிருக்கும் அனுப்பிச்சு வை, சரியா? அவங்க எப்படி பார்க்கணும் பார்த்துக்கிட்டோம். நான் சொத்து வேணும், அதில் அடைஞ்சு நான் பணம் சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் என் பிள்ளைகளும் அதை வாங்குற அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம், நான் என்னுடைய உரிமை இது, என்னுடைய சொத்து, எனக்கு அப்பாவுக்கு எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து எனக்கு வர வேண்டிய உரிமை இருக்குது. நான் கேட்குற போராடுறேன். அது எதனால் அந்த வாய் கொழுப்பை கொஞ்சம் அடைக்கிறீங்கன்னா நான் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டேன். அந்த வாய் கொழுப்பு திமிரு தான். என் பிள்ளை தேவையான்னு சொல்லுவேன், என்னை தேவையான்னு சொல்லுவேன், அட்ரஸில் போடி தேவையாம்ப செல்லப்புன்னு போகிறது அட்ரஸ் இல்லை. அது ஏன் அட்ரஸில் இத்தனை டைம் சொல்கிற சொல்லிட்டா, அம்மா தோட்டத்தில் இல்லாதப்ப நீ ரேஷன் இதில் எங்கள் பேர் சேர்த்துருந்துச்சு, கனகா பேர் என் பேர், அந்த பேப்பரை மட்டும் கிழிச்சிட்டு அப்படிங்க. வீடு அம்மா இல்லை மேலே போகிறதுல வழி இருக்குது, செவரு இல்லாமல் ஓப்பனாக இருக்கும். இந்த ஓலை வீடு தானே, கிடுக்கட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி வீடு தானே. அந்த முக்கோணமாக வரதில் கேப் இருக்கும். அதில் அம்மா இல்லாதப்ப எங்கள் அம்மாவே அப்பயே சொன்னாங்க, இவன் நான் இல்லாதப்ப பேப்பர் எடுத்து நான் எதுக்கோ ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கேட்டேன். ஜெராக்ஸ் எடுத்து வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ பார்த்தப்ப அந்த பேப்பரே இல்லை. அப்போ நான் பார்த்து சொன்னேன், என்ன பேப்பரே இல்லை ரேஷன் கார்டில், என்னம்மா ஆச்சு அப்படின்னு. என்னமோ தெரிஞ்சுட்டு அடுத்த செகண்ட் எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை, அவன் தான் நான் இல்லாதப்ப எங்கள் அம்மா அடிக்கடி எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ நான் இல்லாதப்ப செவத்தேரி கிழிச்சு வச்சுட்டு போராட்டுருக்குது அப்படின்னாங்க. உண்மை அதுதான். நீங்கள் அந்த ரேஷன் கார்டை நாங்கள் பேர் சேர்த்துருந்து அம்மா பேர் எல்லாம் சேர்ந்து நீ கிழிச்சு எடுத்துக்கிட்ட. அம்மா எதுக்கு பேர் சேர்த்து சொன்னாங்க, எதுக்கு அந்த ஆதார் கார்டு லிங்க் கொடுத்துனாங்க தெரியுமா? அரிசி வரும், அதெல்லாம் சக்கரை வரும், அதுக்காக என்னை அதை சேர்த்து வச்சுனாங்க. அதுக்கப்புறம் நான் வேண்டாமா நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு. இல்லை லிங்க் கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. லிங்க் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தான் நீ அத்தனை டைம் உனக்கு அட்ரஸ் இல்லைன்னா எப்படி அட்ரஸ் எல்லாம் போய் இப்போ எப்படி ஜெயிச்சு காட்டினேன் நான். இப்போ அட்ரஸ் எல்லாம் போச்சு ஒன்று ஓகே. அந்த ரேஷன் கார்டில் அட்ரஸ் இல்லைன்னா அங்கே போய் ஒட்டஞ்சத்தில் போய் பார்த்தா இருக்கும்ல,
தாலுக்கா ஆஃபீஸோ ஏதோ ஒரு ஆஃபீஸு அங்கே போய் பார்த்தா இருக்கும்ல. நான் அதுக்கெல்லாம் இடைவாட்டிலே கூப்பிட்டு விசாரிச்சு நான் என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற இங்கே அங்கே கிடக்கிறவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு நான் இங்கே இருந்து எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பரும் வச்சிருக்கிறேன். இப்போ யார் நம்பர் அந்த கருப்புசாமின்னு சொன்னேன்ல அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது, வாங்கி வச்சுருக்கிறேன். நான் ஒரு சௌரியமாக ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் கருப்புசாமி நான் யார் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அவர் கொஞ்சம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்ததுனால அவர் மட்டும் தெரிஞ்சு, மற்றவங்க பார்த்தா புரிஞ்சுக்குவேன், அவங்களுக்கு மூஞ்சி பார்த்து தெரியும். பார்க்காதனால அது யார் என்னன்னு எனக்கு தெரியல, பேர் கூட மறந்துது. ஒன்று மட்டும் தான் மறக்காமல் வச்சுருக்கிறேன், கடவுள் அதை கொடுத்துட்டு போராட்டுருக்கு ஞாபகம். அப்போ அவங்ககிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்பேன்ல, கேட்குறப்ப நீ முன்னாடி போய் சொல்லி கொடுத்துரு. ஏன்னா நியாயம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு இதில் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி இறந்தப்ப ஒரு 15 வருஷம் இருக்குமா, 16 வருஷம் இருக்கும், 16 வருஷம் இருக்கு எனக்கு. அந்த வயசில் வந்து பூச்செடி தோட்டத்தில் இருந்துச்சு. பூ வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. அந்த வயசில் வந்து நான் என்ன பண்ணேன், பூ கட்டி வச்சுக்கிட்டு தலையில் வச்சுட்டு அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க பூவெல்லாம் வைக்கக்கூடாதுன்னா நான் செடி கட்டி போட்டேன். அது பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களோ நீ யார் சொன்னாங்களோ எப்படி சொன்னாங்களோ வந்து அந்த செடியெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டா அப்படி. எங்கள் அம்மா வந்து சொன்னேன் பாருமா இப்படி வெட்டி எரிஞ்சிட்டா அப்படி அப்படின்னா, தெரியாமல் வச்சு எனக்கு பூ ஆனால் இப்படி வெட்டி எரிஞ்சிட்டா அப்படி அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு எங்கள் அம்மா 2 ஏதோ திட்டினாங்க அப்படி இப்படின்ட்டு, போர்க்காத நாயா அப்படி இப்படின்னு திட்டிட்டு கமெண்ட் இருந்துட்டாங்க, போயிட்டு போகுது போ அப்படின்ட்டு. நான் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா அது தப்பு என்னது, தெரியாமல் வச்சிருந்தது ஓகே அது பிடிச்சது. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ சின்னவன் சொல்கிறான்ல ஹார்மோன் ப்ராப்ளம் என் போல ஓடி போயிடுச்சு, அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். நீ மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்டாக யாரையுமே ஒரு திரும்பி பார்க்காம ஒரு பொண்ணு கிட்ட பேசாமல் லவ் பண்ணாமல் எதுவும் இருந்தியா? அந்த பொண்ணு இன்னைக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை நீ லவ் பண்ணல, நான் தான் போய் லவ் பண்ணி ஒரு பண்ணிட்டேன். இன்னைக்கு சொல்லிட்டு ஓப்பனா அந்த ப்ராப்ளத்தினால பண்ணுவேன், ஆனால் தப்பு பண்ணல. அது ஒன்று மட்டும் நான் அடித்து சொல்லுவேன். எங்கள் அம்மாவும் அதை நம்பினாங்க. எனக்கு பேசுவேன், அந்த ஜாலியாக பேசுறது மட்டும் எனக்கு பிடிக்கும் அந்த வயசில், அவ்வளோதான். ஏன் ஒருத்தர்கிட்ட பெண்கள்கிட்டமே மட்டும்தான் பேசுகிறாங்க. இப்போ வந்து லெஸ்பியன் என்னென்னமோ போய்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு அந்த ப்ராப்ளத்தில் பேசுகிறேன். ஏதாவது தப்பு பண்ணி போயிருந்தா நீ சொல்ல வேண்டியது என்ன சொன்னியா நீயே போண்டாட்டிக்கிட்ட? இதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மாவே சொல்லி வருத்தப்பட்டு அழுதுருக்காங்க. சோளக்காட்டுக்குள்ளே போய் 10 புள்ளி பத்துனா நீ சொல்லியிருக்கிற என்ன நீ சொல்லுவேன் என்ன நான் இதுவரை இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது வந்துடும். கப்பு சுப்புன்னு அடைங்க என்ன சொன்னா பாந்தி கார் திப்பிடுவாங்க. புரிஞ்சுக்கோ, நீ அந்த இதுலேயே நீ புரிஞ்சுருக்கணும். நீ என்ன சொன்ன, நான் எப்படி ஓடினேன், எப்படி நான் இது பண்ணிட்டேன், நான் அந்த இதுலேருந்து நான் தப்பிச்சு எப்படி போயிருப்பேன், அதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியும் எனக்கு அந்த வயசு சின்ன வயசாக இருந்தாலுமே எனக்கு புரியும், சிலதெல்லாம் புரியும். அது வந்து தப்புன்னு தெரியும், எனக்கு அது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். நான் அதுக்காக எஸ்கேப் ஆகிருப்பேன், என்னமோ பண்ணியிருக்கலாம். அதை புரிஞ்சுக்கோ. இன்னும் பப்ளிக்காக சொல்லிடுவேன், வேண்டாம். புரியுதா? அப்பா அம்மாட்ட நான் எப்போ சொன்னதை லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். நீ பண்ண என்னை கொலை ஓட பண்ணணும் துணிஞ்சுனா பண்ணனாலும் சொன்னதா வீடியோ இருக்கிறது தான். புரிஞ்சுக்கோ. நீ ஒழுக்கமா நான் உன் சொல்கிற கேட்டுக்கு என்னைக்கு இருந்தாலும் அந்த தோட்டம் என்னுடைய பேருக்கு வரத்தான் போகுது. அந்த 60 சென்டில் எல்லாம் உனக்கு எப்படி சமமாக வருது, போரு கீரு வெங்காயம் எல்லாம் அதே மாதிரி எனக்கும் வரும். கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தா அவங்க வந்து பர்ஃபெக்டாக பங்கிட்டு போகிறாங்க. இதுலேயும் போய் அடிச்சுக்கிற எனக்கு இருந்தாலும் நடக்கும். என் உயிர் இருக்க வரைக்கும் நடக்குது. ஒன்று பண்ண இன்னும் பேரனுக்கு நான் சொன்னால் அன்றைக்கி எழுதி வைப்பேன், உயிர் எழுதி வைப்பேன். எனக்கு உரிமை இருக்குது. நான் என் பிள்ளைகிட்ட எங்கள் பிள்ளை பேர் எழுதினா தான் நீ கையெழுத்து போட சொல்லி வாங்கிக்குவேன். நான் பேரனுக்கு பேரில் எழுதி வச்சிருவேன். அவங்களுக்கு என்ன தெரியும், நான் எழுதியிருக்கிறது கூட தெரியாது. சரி பொல்லாததுக்கு நானே வந்து முன்னாடி போயிடுறேன்னு வச்சுக்கோ. அப்போ அதை வந்து எடுத்து பார்த்தா உயிர் எழுதியிருக்கப்ப அந்த எனக்கு வந்து தீர்ப்பாகி வர்றப்ப அந்த பசங்களுக்கு தான் போகும். ஏன்னா எனக்கு உடம்பு ரீதியாக ரொம்ப முடியாமல் தான் கிடக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இது அவங்களுக்கு போகும். அப்போ அது ரூல்ஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, 2 வருஷத்துக்கு ஒருக்கா அதை ரெனியூ பண்ணணும். சப்போஸ் நான் இருக்க வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே அடியில் போயிட்டு அவங்களுக்கு போகும்ல, அந்த அதனுடைய சொத்து வந்து நான் உயிர் எழுதி வச்சுருக்கனால போகும்ல. இன்னைக்கே இல்லை, நான் எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடியே லாயர்கிட்ட நான் கேட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர் தான், அவங்க அம்மா தான் சரியில்லை. அப்படியா? ஏன்னா நல்லது கெட்டது உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து இப்போதைக்கு வேணா நீ சொல்லலாம். இப்போ வந்து என் வீட்டுக்காரருக்கு முத்திரை கொடுத்து ஐஎஸ்சி முத்திரை கொடுத்து என்ன கிடைக்க போகுது உனக்கு? நானே வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், வேண்டான்னு நாங்கள் ஒதுக்கி போகவே கிடையாது. வேண்டான்னு ஒதுக்கி போகவே கிடையாது. அது கடவுளாக பார்த்து பிரித்து வச்சார். உனக்கு தெரியுமா அதெல்லாம்? நான் வேண்டான்னு ஒதுக்கி போயிட்டோம்னு அவர் பண்ணினதுக்கு அவராக அனுபவிச்சுக்கிட்டாரு. அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த இதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.